நடிகர் சங்க நிர்வாகிகளை தேர்வு செய்வதற்காக நடைபெற்ற தேர்தலின் வாக்கு எண்ணிக்கையில் குளறுபடி நடைபெற்றதாக கூறி சங்கரதாஸ் அணியினர் வெளிநடப்பு செய்தனர். வாக்கு எண்ணிக்கையில் என்னதான் பிரச்சனை? நடிகர் உதயாவுடன் நம்முடைய செய்தியாளர் முபஷி நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். நடிகர் சங்க தேர்தலில் வெளிநடப்பு செய்யறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. வாக்கு எண்ணிக்கையின் போது சங்கரதாஸ் அணியிலிருந்து துணைத் தலைவர் பதவி போட்டிட்டு உதயா நம்மோட இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார், இந்த தேர்தல் ஆரம்பத்திலேருந்து இவ்வளவு குழப்பம் நடைபெறதுக்கு என்ன சார் காரணம்? அவசரமான ஒரு தேர்தல் தான் சொல்லணும். இது என்னன்னா, அப்போ இமீடியட்டாக வந்து எலெக்ஷன் இமீடியட்டாக அனௌன்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா வந்து எலெக்ஷன் இல்லை, அதுக்கப்புறம் திருப்பி எலெக்ஷன்றது, பல பேர் தபால் ஓட்டு போய் சேராதது, இதெல்லாம் காரணமாக இருக்கலாம். பட் அதெல்லாம் விட எலெக்ஷன் கரெக்டாக நடந்தது, எலெக்ஷன் நேர்மையாக நடந்தது, எல்லாரும் வந்து ஓட்டு போட்டாங்க, நல்ல போலிங் இருந்தது. தபால் ஓட்டுகள் மட்டும்தான் மிஸ் ஆச்சு, மற்றபடி இதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் அதுக்கும் இதுக்கும் எலெக்ஷன் கரெக்டாக நடந்தது. ஆனால் பதிவான ஓட்டுகள்ன்றது பார்த்தீங்கன்னா அது வேற, ஆனால் இங்கே இருக்கிற ஓட்டுகள் அதிகம். அது கேள்வி கேட்கும் போது அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. நீங்கள் வந்து ஆரம்பத்தில் அங்கே கவர்னிங்கில் இருந்தீங்க, பாண்டூர் அணியோட கவர்னிங்கில் இருந்தீங்க. அங்கேருந்து திரும்பவும் இந்த பக்கம் வந்து இப்போ இந்த அணியை வந்து கட்டமைக்கிறதுல உங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருந்துச்சு. இந்த ஸ்விட்ச் இப்போ அந்த அணியை எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன இருக்கும்? இப்போ ஓவராலாவே சங்கரதாஸ் அணி பாண்டவர் அணி அப்படின்னும் போது ரெண்டு பேருமே ஒரு மாதிரி சாஃப்ட் கோர் மோதலாக தான் இருக்கு. ரெண்டு பேருக்குமே வந்து பெரிய நேர்மாறை மோதல் ஒன்றும் இல்லை. சரத்குமார் அவர்களோட விஷால் மோதும் போது நீங்கள்லாம் விஷால் பக்கத்தில் நின்னது காரணம் கட்டணம் வரணும் அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறமா வந்து இது எதுக்காக இந்த ஒரு பிளவு? ஐஸ்வரி கணேஷ் எதுக்காக வந்து அவரோட ஈகோவா அந்த வெள்ளை ராஜா கருப்பு ராஜா படம் ஸ்டார்ட் ஆகாது காரணமா? எதனால இந்த பிரிவு மோதல் எதுக்காக? இதில் எந்த ஈகோவும் இல்லை சார். அங்கே சில விஷயங்கள் சரியாக நடக்கல. அவர் பல ஈசி மீட்டிங்க்கு வரல அந்த டைமில், அது கேள்வி கேட்டோம், அது அவருக்கு பிடிக்கல. நிறைய விஷயங்கள், பல விஷயங்கள் வந்து உள்ளுக்குள்ளே சில விஷயங்கள் நடந்தது. அதை கேள்வி கேட்கவே கூடாது. ஏதாவது நண்பர்கள் தான், ஆனால் அதில் கேள்வி கேட்கக்கூடாதுன்னும் போது அதில் ஒரு சின்ன சின்ன விஷயம் இருக்குது. இதில் தனிப்பட்ட முறையில் உதயாவுக்கோ ஐஸ்வரி சாருக்கோ இல்லை யாருக்கோ எந்த விதமான ஈகோவோ எந்த விதமான இதுவும் கிடையாது. இது அவங்களா அதை உருவாக்கிக்கிறாங்களே தவிர ஒரு விஷயம் கேட்டோம். ஸோ அப்படி இல்லைன்னும் போது இப்போ அதே ஒரு விஷயம் தான் கேட்டாங்க அங்கே சரத்சாராக இருக்கும்போது. அப்போ தனியாக ஒரு அணி வந்தது. இந்த அணி வரும்போது மட்டும் ஏன் அது எதிரியாக நினைக்கணும்? ஏன் அது ஈகோவா நினைக்கணும்? அது இல்லையே. எலெக்ஷன் வந்து யாரெல்லாம் நிற்கலாம். ஸோ அந்த மாதிரி தானே தவிர நாங்கள் எல்லாம் ஒரு ஃபேமிலி தான், எல்லாருமே ஒரு ஃபேமிலி தான். ஸோ அதை பற்றி எனக்கு இந்த மாதிரி ஒரு ஈகோவோ அதுக்காக உண்டான தேர்தல் இது கிடையாது.